ஹாய் கைஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் சிஸ்டர்ஸ். ஹாப்பி நியூ இயர் ஆல்வேஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ 2025 ஃபஸ்ட் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு எங்கே போனோம், என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றதாங்க. பயங்கர ஜாலியாக இருந்தது. நீங்களும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னோடய ஃபஸ்ட்டு வாய்ஸ் கொடுத்து போடுற வீடியோ. தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நாங்கள் எங்கே போனோம்னா சேலத்தில் இருக்கிற பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்கிற லவ் டுடே எக்ஸிபிஷன் தாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே தாஜ்மஹால் செட் பயங்கரமாக வரவேற்றது. நாங்கள் ஃபேமிலியெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். குட்டீஸ் எல்லாம் ஊஞ்சலாடி ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நான் எடிட் பண்ணி போடுறதால ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்லோட் பண்ணுறதுக்கு. ரொம்ப சாரி. இப்போ வாங்க எக்ஸிபிஷனுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸிபிஷனுக்குள்ளே போகும்போதே பிளான்ஸ் அதிகமாக வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, நிறைய கடைங்க போட்டிருந்தாங்க. புக் ஷாப், டாய் ஷாப்னு எல்லாமே இருந்தது. குட்டீஸ் எல்லாருமே தாஜ்மஹால் முன்னாடி இருக்கிற மினி ஃபால்ஸ் கிட்ட நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க பெரியம்மாவும் குட்டீஸ் கூட சேர்ந்து நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. சனா குட்டிக்கு அங்கேருந்து போக வர்ற மனசே இல்லைங்க. அப்படியே உள்ளே போனால் பெரிய பெரிய ராட்டினம் எல்லாமே ஃபுல் என்ஜாய்மெண்ட்டுங்க. அதில் குழந்தைங்க எல்லாம் ஜம்பிங் பிளேயிங்கில் செம்மையாக ஆட்டம் ஆடுறாங்க. அந்த இடத்துலையே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு உடம்புல தெம்பு ஏற்றிக்கிட்டு என்ஜாய் பண்ணலாம்னு அங்கேயே உட்காந்துட்டோங்க. குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் யானை ராட்டினத்தில் ஏறி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி நாங்கள் ஒரு பக்கம் ட்ரெயினில் போக சனாவை அவங்க பாட்டிக்கிட்ட விட்டுட்டு வந்துட்டோமா, ஒரே அழுக. அதை முடிச்சுட்டு அப்படியே வெளில வந்தால் ஜம்பிங் பிளேயிங் காலியாக இருந்தது. அதான்டா சாக்குன்னு சனாவை இறக்கி விட்டுட்டோம். முழுசாக சந்திரமுகியாக மாறின கங்காவை பாருன மாதிரி அவளோட என்ஜாய்மெண்ட் நாங்கள் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். பார்த்தீங்களா எப்படி குதிச்சு குதிச்சு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கா பார்த்தீங்களா. அவளால் எந்திரிக்க முடியல. பிள்ளைங்க சுற்றி சுற்றி குதிச்சுட்டு இருக்கிறதால அவள் எந்திரிக்கிறதுக்கே தடுமாற ஆரம்பித்தா. அப்புறமா ஒரு கட்டத்தில் பிள்ளைங்களெல்லாம் ஒரு பக்கமாக நிற்க சொல்லிட்டு அப்புறமா அவளை எந்திரிச்சு குதிடின்னா எந்திரிக்கிறாளே தவிர குதிச்சு டொப்புன்னு திரும்ப கீழே விழுந்துட்டா. பாருங்க எவ்வளோ ஜாலியாக குஷியாக இருக்கிறான்னு. அவளை அந்த இடத்துலேருந்தே கூட்டிகிட்டு வர்றதுக்கு படாத பாடாயிடுச்சிங்க. அவள் வரவே மாட்டேன்ட்டா. ஒரே பிடிவாதமாக அங்கே தான் விளையாடுவேன்னுட்டு வந்துட்டா. என்ன போங்க, இதே மாதிரி ஒரு இடத்துலையும் விளையாடும் போதும் அப்படி தான். அந்த போய் உக்காந்தேன்னா திரும்ப வாடி அந்த ரவுண்டு முடிஞ்சு போச்சுட்டின்னா வரமாட்டேன்னு ஒரே ராவடி. அதுக்கப்புறம் சமாதானம் பண்ணிட்டு கூப்பிட்டு வர்றதுக்குள்ளார போதும்னு ஆயிடுச்சிங்க இவளை. அங்கேருந்து பேய் வீட்டுக்கு போனோம். ஏன்டா அதுக்குள்ளே போனோன்னு ஆயிடுச்சு. வெளில அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தது தான் மிச்சம். எல்லாம் முடிஞ்சு வெளில வந்ததும் கூட்டமும் குறைஞ்சி போச்சுங்க. தாஜ்மஹாலுக்கு கூட்டிகிட்டு போவாங்களா மாட்டாங்கன்னு தெரில. சரி இப்படியாவது போய் சுற்றி பார்ப்போன்னு பார்த்தா சனா தாங்க அதுங்களை அதிகமாக சுற்றி பார்த்தா. அவளும் அவங்க அக்காவும் சேர்ந்து மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஃபைனலாக எல்லோரும் தாஜ்மஹாலை விட்டு வெளில வந்தாச்சு. இந்த விலாக் இதோட முடியுது. இனி அடுத்த விலாக் சந்திக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.